இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அனைத்து தோழர்களுக்கும் நாம உரிமைக்காக ஒன்று கொண்டிருக்கிறோம். ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி நம்ம கோரிக்கை மனுவை கூட அதிகாரி வாங்குறதுக்கு யோசிக்கிறாரு. நாளைக்கு ஆளுங்கட்சி ஒரு சேர்ந்து ஓட்டு கேட்க போவாங்க. கூட்டணி கட்சியோட ஒரு கருத்தை கூட கேட்காத ஒரு அரசாங்கத்தை நாங்க முதல்ல வன்மையா கண்டிக்கிறோம். நீங்களும் ஒரு அரசியல் கட்சி, நாங்களும் ஒரு அரசியல் கட்சி. நாங்க சாமியார் பண்ண நடத்துல நாங்க மக்களுக்காக போராடுறோம். 1967 இருந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு குட்டிச்சவரா போச்சு எங்க ஜனங்க. கூட நாங்களும் ஜாதரா போட்டோம். கடந்த 4 வருஷமா ஜாதரா போட்டு இருக்கோம். இனிமேல் அதெல்லாம் நடக்காது, தயவு செஞ்சு நடக்காது. உலகத்திலே பெரிய சுடுகாடு மூலகத்துல சுடுகாடு நம்ம சென்னையிலே பெருசு. நம்ம சென்னையிலே பெரிய மயானம். இந்த மயானத்தை நேரம் கிடைச்சா கொஞ்சம் ஒரு முறை சுத்தி பாருங்க தயவு செஞ்சு எல்லாரும். மனுஷன் செத்தா புதைக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரு காம்பவுண்ட் ஒட்டி பாருங்க. கழிப்பிடம், உடற்பயிற்சி கூடம், குழந்தைகளுக்கு சத்துணவு கூடம். உலகத்திலேயே புனை எரிக்கிற சுடுகாட்டுல குழந்தைகளுக்கு சத்துணவு கூடம் கண்ட ஒரு அற்புதமான ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா விளையாட்டு மைதானம், அதுக்கும் மேல சுடுகாடு கேட்டு உள்ள நுழையும் போது சுகாதார மையம், செத்து போனவங்களுக்கு பரிசு நல்லதுதான் பாக்கிறதுக்கு. இந்த தரங்கட்ட செயல் மண்டலம் 5 சேர்ந்த அதிகாரிகள் செய்யறாங்க. இவங்க எல்லாமே சுடுகாட்டுல தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வேற இடமே கிடைக்காது. இப்போ சுடுகாட்டுல மீதி இருக்கிற இடத்துல இந்த குப்பை கொட்டும் தளமா இல்ல லாரிக நிக்க வைக்கும் தளமா எதுவா இருந்தாலும் இன்னைக்கு லாரி நிவீங்க, நாளைக்கு குப்பை நிற்க. கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே ஒத்துக்கிறாங்க இங்க தப்பு தான், இது குடியிருப்பு பகுதி, இங்க இந்த மாதிரி காரியம் செய்யறது தப்புதான். காவல்துறை அதிகாரிகளும் மாநகராட்சியை சேர்ந்த கீழே இருக்கிற ஏஇஸ்கொயர் ஜேஇஸ் எல்லாமே ஒத்துக்கிறாங்க. இந்த மண்டல அலுவலர் மட்டும் இந்த குடியிருப்பு பகுதியில தான் இதை கொண்டு வருவேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறாரு. இவருக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் என்ன ஒப்பந்தம் தெரியல. இங்க ஒரு கல்வி நிலையம் ஐடிஐ கர்மவீரர் காமராஜரால் தொடங்கப்பட்ட ஒரு ஐடிஐ கிட்டத்தட்ட 50 வருஷமா நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. இந்த கர்மவீரர் காமராஜர் கொண்டு வந்த இந்த கல்வி கூடம் இங்க இருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே இந்த குப்பலாரியை நிறுத்தம்ன்றாங்க. கல்வி கூடம் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி. அந்த கல்வி கூடத்துக்கு பக்கத்துல குப்பலாரியை நிக்க வைக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. இதெல்லாம் முதல்ல நிறுத்தணும். நாங்க மனுஷங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். எங்களுக்கு தேனி ஹாஸ்பிட்டல் 5 நிமிஷம் தான். இங்க இருந்து வண்டி எடுத்தா 5 நிமிஷம் தேனி ஹாஸ்பிட்டல் இருக்கும். இந்த சுதந்திரம் வாங்கி 75 வருஷத்துல எங்க ஊர்ல இருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் போய் தேனி மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிக்கல. என் ஊர்ல இருந்து ஒருத்தர் ஐஏஎஸ் ஆகல, என் ஊர்ல இருந்து ஒரு ஐபிஎஸ் ஆகல. மழை வந்தா உனக்கு பெட்ஷீட் வேணுமா, பிஸ்கட் வேணுமா, சாப்பாடுக்கு வேணுமா கேட்கிற இந்த மாநகராட்சி உங்களுக்கு ஒரு கல்வி நிலையம் வேணுமா நீங்க வரைக்கும் கேட்கல. ஒரு முறை வரலன்னா பரவாயில்ல, சுதந்திரம் வாங்கி 75 வருஷமா வரல. ஒரு வருஷம் வெட்கப்பட்டு நிக்கிறோம். நாங்க படிக்கவே கூடாது, நாங்க வெறும் சுடுகாட்டுல தான் குடியிருக்கிறோம். தரங்கட்ட செய்யற இந்த மாநகராட்சி எங்களுக்கு ஒரு நல்ல கல்வி கூடத்தை கட்டி கொடுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு 53 தான். இந்த 15 நிமிஷம் வேற இடமே இல்லையா? ஏன் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய கொடுமையை பண்றீங்க? ஏன் இந்த பிற்படுத்த மக்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய கொடுமை பண்றீங்க? இத வேடிக்கை பார்க்க மாட்டோம். கூட்டணி தர்மன்றது வேற, மக்களோட நலன்றது வேற. மக்களோட நலன்ல நாங்க எந்த விதத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம். இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தை முன்னெடுத்த அத்தனை நல்ல உலகளுக்கும் மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் கட்சி சார்பாக தெரிவிக்கிறேன்.